வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பெலிஜன். மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டம் 2007 ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தமிழக அரசாங்கம் 2009 விதிகள் கொண்டு வந்தாங்க. அதாவது மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர்கள் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு விதிகள் 2009 கொண்டு வந்தாங்க. அந்த விதிகளில் ஒரு முக்கியமான விதி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அடிப்படை சட்டங்கள் ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சிக்ஸ்த் சாப்டர் பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களின் வாழ்க்கை மற்றும் சொத்துக்குரிய பாதுகாப்பு பற்றி அதில் சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு 14 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சாப்டர் 6ல் 14 பாயிண்ட்ஸை நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக வரிசையாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காவல்நிலைய எல்கைக்கு உட்பட்டு மூத்த குடிமக்கள் யாரோட பாதுகாப்பும் பராமரிப்பும் இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் பற்றின ஒரு லிஸ்ட் மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் அந்த லிஸ்ட் மெயின்டைன் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய லிஸ்ட், அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களை ஒவ்வொரு மாதந்தோறும் அந்த காவலர்கள், அதாவது அந்த காவல் நிலையத்தில் ஒரு காவலரை இதுக்காக நியமிக்கணும். அந்த காவலர் அந்த நபர்களை போய் சந்திக்கணும். அதுக்கு உதவியாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தன்னார்வலர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை பயன்படுத்தி அந்த முதியவர்களுடைய கோரிக்கையை என்னங்கிறத ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும். முடிந்த வரைக்கும் உதவிகள் கேட்கக்கூடிய முதியவர்களை அடிக்கடி போய் சந்திக்கணும் அப்படிங்கிறத செகண்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மூத்த குடிமக்களை பராமரிப்பதற்கு ஒரு காவலர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த காவலர் மூத்த குடிமக்களுக்கான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றணும், அதை விரைந்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்டை பொறுத்த வரைக்கும், ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சியர், அதாவது காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம், இந்த 2 நிர்வாகங்களும் சேர்ந்து தன்னார்வலர்களை செலக்ட் பண்ணணும். ஒவ்வொரு காவல்நிலைய எல்கைக்கு உட்பட்டு ஒரு குழுவோ இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட குழுவோ ஏற்படுத்தி அந்த முதியவர்களை பராமரிப்பதற்காக அவங்களை அடிக்கடி போய் சந்திச்சு அவங்களுக்கான குறைகளை கேட்டறிந்து அதுக்கான தீர்வை உடனடியாக எடுப்பதற்கான வழிமுறைகள் செய்யணும். மூத்த குடிமக்களை பராமரிக்க அவங்க குறைகளை கேட்டறிய ஒரு குழு கண்டிப்பாக அமைக்கணும். ஃபிஃப்த் பாயிண்டை பொறுத்த வரைக்கும், ஒவ்வொரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அந்த மாவட்டத்தினுடைய மூத்த குடிமக்களின் பாதுகாப்பிற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பற்றி அவங்க விளம்பரப்படுத்தணும், வெளியிடணும், பொதுமக்கள் தெரிகிற மாதிரி அதை வெளியிடணும். சிக்ஸ்த் பாயிண்டை பொறுத்த வரைக்கும், ஒவ்வொரு காவல் நிலையங்கள்லையும் ஒவ்வொரு தனி ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அந்த மூத்த குடிமக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி தனி ரெக்கார்ட்ஸ், ஒரு ரெக்கார்ட் புக் மெயின்டைன் பண்ணணும். செவன்த் பாயிண்டை பொறுத்த வரைக்கும், அந்த மெயின்டைன் பண்ணக்கூடிய ரெஜிஸ்டரை பப்ளிக், அதாவது பொதுமக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ரெஜிஸ்டரை வெளியே பார்வைக்கு வைக்கணும். எந்த பொதுமக்களாக இருந்தாலும் சரி அந்த ரெஜிஸ்டர் பார்க்கலாம், அதை ஆய்வு பண்ணலாம், அது மாதிரி அதை பப்ளிக் பார்க்குற இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதான் செவன்த் பாயிண்ட். எட்டாவது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸை 10ஆம் தேதிக்குள் அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு சப்மிட் பண்ணணும். 9வது பொறுத்த வரைக்கும், மூத்த குடிமக்கள் அவர்கள் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம், எந்தெந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் பப்ளிக்கா பொதுமக்கள் தெரிகிற மாதிரி அதை வெளியிடணும். பொதுமக்கள் தெரிகிற மாதிரி பப்ளிக்கா அதை வெளியிடணும். 10வது பொறுத்த வரைக்கும், மூத்த குடிமக்களை பாதுகாப்பதற்கு அவங்க ஒன்று ஸ்டாஃப் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட முன் நடத்தை கண்காணிக்கணும் அப்படிங்கிறது தான் 10வது பாயிண்ட். 11தை பொறுத்த வரைக்கும், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், சங்கங்கள், இது போன்ற அமைப்புகளோடு சேர்ந்து சமூக காவலர் அந்த இதை ஏற்படுத்தணும், அதாவது மூத்த குடிமக்களின் பாதுகாப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் 11வது பாயிண்ட். 12வது பாயிண்டை பொறுத்த வரைக்கும், ஒவ்வொரு மாதந்தோறும் 20ஆம் தேதி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஒவ்வொரு மாதந்தோறும் இருக்கக்கூடிய அறிக்கையை மாவட்ட ஆட்சியருக்கு சமர்ப்பிக்கணும். அதுதான் அந்த டேட். அதாவது மாதந்தோறும் 20ஆம் தேதிக்கு உள்ளாக அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கணும். மூத்த குடிமக்கள் சம்பந்தமாக எந்தெந்த குற்றங்களுக்கு எந்தெந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அது எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் தெரிவிக்கணும். இதுதான் 12வது பாயிண்ட். 13வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, விதி 23ல சொல்லியிருக்கக்கூடிய மாவட்ட குழு, அதாவது மூத்த குடிமக்களுக்காக மாவட்டத்தில் ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. மாவட்ட ஆட்சியர், மாவட்ட சமூக நலத்துறை அதிகாரி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அந்த குழுவிடம் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கணும். அதாவது மூத்த குடிமக்கள் சம்பந்தமா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன தீர்வு கண்டிருக்கு அப்படிங்கிறத அந்த குழு முன்னிலையில சமர்ப்பிக்கணும். அதுதான் 13வது பாயிண்ட். 14வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை அரசிடம் அந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிக்கைகளை அரசிடம் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதா 14வது பாயிண்ட்ல சொல்றாங்க. மூத்த குடிமக்களை பாதுகாப்பதற்கு விதி 21ல சொல்லியிருக்கக்கூடிய இந்த 14 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் இந்த விபரங்கள் தெரிந்திருக்கணும். அதே மாதிரி அனைத்து விதமான பொதுமக்களுக்கும் இந்த விபரம் தெரிந்திருக்கணும்.
அதுக்காக இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பெலிஜின், நிறுவனர் மற்றும் தலைவர் சட்ட விழிப்புணர்வு இயக்கம். நன்றி, வணக்கம்.